ஹலோங்க, ஐம் ஹரிணி ஃப்ரம் ஜெர்மனி. ஜெர்மனி வரதுக்கு கண்டிப்பாக எல்லோரும் லாங்குவேஜ் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் எந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி எக்ஸாம் எழுதலான்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஜெர்மன் எக்ஸாம்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெர்மன் லாங்குவேஜில் மொத்தமாக எத்தனை லெவல் இருக்குன்றதை பார்த்துலாம். ஜெர்மன் லாங்குவேஜில் மொத்தமாகவே 6 லெவல்ஸ் தான். A1, A2, B1, B2, C1, C2. ஸோ ஜெர்மன் ப்ரொஃபிஷியன்சி எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா கோய்டே, டெல்க், ECL, OST. எல்லா ப்ரொஃபிஷியன்சி எக்ஸாம்ஸோடைய ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் கோய்டே லாங்குவேஜ் சர்டிஃபிகேட்ஸ் ஆல் ஓவர் ஜெர்மனியில் எல்லா யூனிவர்சிட்டிஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லி அண்ட் எக்ஸாம் ஸ்லாட்ஸ் புக் பண்ணுறது கொஞ்சம் ட்ரிக்கி. அடுத்த ப்ரொஃபிஷியன்சி எக்ஸாம்ஸ் டெல்க் அண்ட் ECL. கோய்டே மாதிரி இந்த 2 லாங்குவேஜ் சர்டிஃபிகேட்ஸும் ஆல் ஓவர் ஜெர்மனி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. டெல்க் அண்ட் ECL எப்போ நீங்கள் சூஸ் பண்ணலான்னா இஃப் யூ வாண்ட் மோர் அவைலபிள் டேட்ஸ் அண்ட் எக்ஸாம் ஸ்லாட்ஸ். டெல்க் அண்ட் ECL seems to be more easier than கோய்டே லாங்குவேஜ் எக்ஸாம். அடுத்த ப்ரொஃபிஷியன்சி எக்ஸாம் OST. ஸோ இந்த லாங்குவேஜ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு மெயினாக ஆஸ்ட்ரியாவில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான். உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் அண்ட் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸாம்ஸை சூஸ் பண்ணலாம்.